அப்போ நான் சொல்கிறது கொஞ்சம் மிஸ் ஆச்சுன்னா குழப்புற மாதிரி இருக்கும். நீங்கள் 100% யார் தான்? ஆவிக்குரியவங்கள் தான், அதில் குழப்பமே இல்லை. ஆனால் இன்னொரு பக்கமும் இருக்குது. என்னவென்றால் அதே 100% ஆவிக்குரியவனாக இருக்கக்கூடிய எனக்குள்ளாக அதாவது தெய்வீகத்துக்குள்ளாக இன்னொரு நிலையும் இருக்குது, மனுஷீகம் என்கிற நிலையும் இருக்கிறது. இந்த மனுஷீகம் என்கிற நிலை எப்படியும் என்னை இந்த உலகத்துக்கு நேராக, உலக இச்சைக்கு நேராக இழுத்து கொண்டு போகிற நிலையும் இருக்கிறது. அப்படின்னா நீங்கள் கேட்கலாம், பிரதர் அப்போ கடைசி வரை அப்படி போராடிட்டே போகணுமான்னு கேட்டால் கிடையாது. 100% தெய்வீக நிலையிலிருந்து சமாதானமாக உங்களால் வாழ முடியுமானா 100க்கு 100% இந்த பூமியிலே உங்களை சுற்றிலும் இருக்கக்கூடிய மனிதர்கள் எவ்வளவு உங்களை தவறாய் புரிந்து கொண்டாலும் உங்களால் ஃப்ரீயாக இளைப்பாறுதலாக சமாதானமாக வாழ முடியும். அப்படிப்பட்ட வாழ்க்கையை இயேசுக்கு சொல்லியிருக்கிறார். என்னுடைய சமாதானத்தையே வைத்து போகிறேன்னா அதுதான் அந்த சமாதானம் தான், அதில் மாற்று கருத்தே இல்லை. அதே சமயம் இன்னொரு நிலை இருக்கிறதையும் நீங்கள் என்ன பண்ணணும்? புரிந்து கொள்ளணும். ஏன் இதை நான் இந்த 2 நிலையும் புரிந்து கொள்ளணும்னு சொல்கிறேன்னா, அநேக நேரத்தில் நான் 100% ஆவிக்குரியவனாக இருக்கிறேன் என்று சொல்லுகிற நானே என்னை ஏமாற்றுகிற ஒரு நிலையும் என்ன ஆயிடுது? போயிடுது. ஆமாம், நான் ஆவிக்குரியன், அதனால் நான் பேசுகிறதெல்லாம் சரிதான், நான் சொல்கிறது மட்டும்தான் சரி, வேறு யார் சொன்னாலும் அதை ஏற்றுக்கொள்ள மாட்டேங்கிற ஒரு எப்படி சொல்கிறது, ஒரு மனநிலைக்கு நேராக நான் போகிறதுக்கு வாய்ப்பு இருக்குதுன்னா வாய்ப்பு இருக்குது. அதனால தான் திரும்ப திரும்ப சொல்லக்கூடிய காரியம், நாம் எல்லாரும் இணைக்கப்பட்டு இருக்கிறோம். தெய்வீகத்தினில் ஒன்றாக இணைக்கப்பட்டு இருக்கும் பொழுது என்னை அறியாமல் எனக்குள்ள ஒரு மாம்ச எண்ணம் தோன்றுமானால் அந்த மாம்ச எண்ணத்தை நான் செயல்படுத்துகிறவனாக இருப்பேன் என்றால் நான் ஒரு ஐக்கியத்தில் இருக்கிறதுனால அது என்னை சரிப்படுத்தும். அந்த உறவே என்னை சரிப்படுத்தும். அப்படி தானே? சரிப்படுத்துறதுக்கு என்ன நான் விட்டு கொடுக்கணும், அதான் மெயின் மேட்ரு.